தற்போது ஒரு அண்மை செய்தி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதல் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவின் தங்க மகன் என அழைக்கப்படும் நீரஜ் சோப்ரா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ஈட்டி எறிதலில் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்போது நீரஜ் சோப்ரா இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியாவிற்கான பதக்க வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். கடந்த ஒலிம்பிக்ல யாரும் எதிர்பாராத விதமாக ஜாவ்லின் த்ரோல நீரஜ் சோப்ரா இந்தியாவுக்கான முதல் தங்க பதக்கத்தை வென்று தந்திருந்தார். கடந்த ஒலிம்பிக் போலவே இந்த ஒலிம்பிக்கிலும் அவர் மீதான நம்பிக்கை, எதிர்பார்ப்பு பொதுவாகவே விளையாட்டு ஆர்வலர்களிடம் அதிகமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் ஹாக்கிக்கு அடுத்தபடியாக நிச்சயமாக இந்தியா பதக்கம் வெல்லும் என எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டுல ஈட்டி எறிதல், ஜாவலின் த்ரோ உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று நடைபெற்ற தகுதி சுற்றுல சிறப்பான பங்காற்றி இருக்கக்கூடிய நீரஜ் சோப்ரா நேரடியாக இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். தரவரிசையை பொறுத்தவரையில முதல் 3 இடங்கள்ல அவர் இல்லாத போதும் கண்டின்ஜென்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது ஜாவலின் த்ரோல அவர் எதிர்த்தாடக்கூடிய இறுதி சுற்றுல இருக்கக்கூடிய வீரர்கள் பலம் பொருந்திய வீரர்களாக இருக்கின்றனர். இருந்தாலும் இந்தியாவுக்கு தங்கம் அல்லது வெள்ளி பதக்கம் உறுதி என்பது அவரது பர்ஃபார்மன்ஸ் மூலமாக தெரிகிறது. இறுதிப் போட்டி நாளைய தினத்துல நடைபெற இருக்கிறது. அந்த இறுதிப் போட்டியில அவர் சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் செய்தால் தங்கம் உறுதி, இல்லை என்றால் வெள்ளி என்பது நிச்சயமாக ஜாவலின் த்ரோல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.